அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அதாவது இது பொதுவான வாசிப்பு. ஓகேயா, நான் யாருக்கும் பர்சனலாக ரீடிங் சொல்ல கிடையாது. ஓகே, இது பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதில் எல்லாரோட எனர்ஜி இருக்கிறதுனால இந்த வீடியோ ஒரு சிலருக்கு பொருந்தலாம், பொருந்தாமல் கூட போகலாம். ஓகேயா, உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது முடிவெடுக்கணும், இல்லை எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து பார்க்கும்போது தான் என்னால் தெளிவாக கன்ஃபார்மாக என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா பர்சனல் ரீடிங் தான் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும், தனிப்பட்ட ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஓகேயா, ஸோ இதெல்லாமே கலெக்டிவ் ரீடிங் தான், பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல லவ் ஏஞ்சல் டேட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ கண்டிப்பாக இந்த காதலில் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் உங்களோட சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, நீங்கள் புரிஞ்சிருந்தால் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் இணையக்கூடியதாக அமைகிறதுக்கு இந்த சோல்மேட் ரிலேஷன்ஷிப் தான் காரணமாகவே இருக்குது. அதனால தான் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரால் முழுசாக மூவ் ஆன் ஆகி போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர் கண்டிப்பாக உங்கள் மதம் சார்ந்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேயா, ஸோ உங்கள் மதம் சார்ந்து இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இது கூட உங்கள் காதலுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்துகிட்ருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் அப்படிங்கிறத எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது தெரியுது. ஓகேயா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை பொறுத்த மட்டும் இணை சார்பு விஷயங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பார்க்குறேன். அதாவது இணை சார்புனா காதல், கோபம், காமம் அப்படின்னு என்ன வேணாலே இருக்கலாம். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்கள் காதலை பாதிப்படைய செய்து, அதாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே கார்ட்ஸ்லையாக பார்க்குறேன். ஓகேயா, ஸோ இந்த டெக்கில் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வாரத்துக்கு உங்கள் காதலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், என்னென்ன விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த டெக்லேருந்து என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து எப்பவும் போல் கிளியர் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இங்கே நம்ம கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த காதலில் குடும்பத்தோட தலையீடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இங்கே பார்க்குறேன். சரியா? அப்போது இந்த தலையீடல் அதிகமாக இருக்கிறது, இந்த குடும்பம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மதம் சார்ந்த இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால அது கூட மிகப்பெரிய தடையாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும். ஸோ அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் குடும்பத்தாரோட கட்டுப்பாடு, அதாவது அந்த குடும்பத்தில் அங்கீகாரம் அங்கீகரிக்கிறவங்களோட கட்டுப்பாடுக்குள்ளே இவங்க இருக்கிறதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பாக ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அதாவது இவங்க இந்த காதலை பற்றி பேசும்போதும் இந்த காதலை பற்றி கருத்து தெரிவிக்கும் போதும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க கருத்து வேறுபாடு நிறையா தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணாத காரணம் கூட இந்த காதலை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர் வீட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசி இல்லை இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பயந்துட்டு இந்த விஷயத்தை தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல உங்ககிட்ட தெரிவிக்கிறத விட முதல்ல அவங்க குடும்பத்தாருக்குள்ளே கதைச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், சில விஷயங்கள் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் அவங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஏன் அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஓகே பண்ணினா மட்டும்தான் இந்த காதலை வந்து அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால கூட இவங்க முதல்ல குடும்பம் சார்ந்து இதை பிரச்சனையை வந்து சரியாக ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுல இவங்க முதற் காரணத்தை வந்து உங்கள் சைடு எடுக்காமல் அந்த சைடு பிரச்சனையை முதல் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வாரம் வந்து அதுக்காக ஏதாவது ஒரு செயல்முறை அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து ரொம்ப வேகமாக முடிவெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் போவாங்க. சரியா, மெதுவாக போயிட்டு அவங்க குடும்ப பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து ஏதோ இது நியூஸோ இல்லை அவங்கள பற்றி இல்லை உங்கள் திருமணத்தை பற்றி உங்கள் காதலை பற்றி ஏதாவது உங்ககிட்ட கதைக்கிறதா இருந்தாலும் ஒரு நியூஸ் கொடுக்குறதா இருந்தாலும் முதல்ல அந்த சைடில் இருக்க பிரச்சனையை முடிச்சுட்டு தான் இந்த சைடு வந்து கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் நீங்கள் எந்த விஷயத்தாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து வேகமாக நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து என்னால் எஸ் அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன்னா கொஞ்சம் மெதுவாக ரொம்ப மெதுவாக போயிட்டு தான் நடக்கிற மாதிரி இங்கே தெரியுது. ஓகே, கண்டிப்பாக இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் ஏதாவது நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை உங்கள் பார்ட்னரை ஏதாவது முடிவெடுக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கூட நிறைய தாமதங்கள்லாம் வரும். ஓகேயா, கொஞ்சம் அந்த தொலைநோக்கு பார்வை வந்து இல்லாமல் இல்லை அடுத்த கட்டம் வந்து இது பண்ணினா என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தில் கூட இந்த வாரம் வந்து டக்குன்னு அதுக்காக முடிவெடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டு இதை மெதுவாக ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த வாரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக என் பார்ட்னர் வந்து இதுக்காக ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் விழாப்படியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் காதலை எரிக்க பிடிக்காமல் கொஞ்சம் லேசாக விடுறது ரொம்பவே நல்லது. ஓகேயா? ஏன்னா இதில் உங்களுக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா இதை உடனே பண்ணுங்க அப்படின்னு உங்கள் பார்ட்னரை ப்ரெஷர் பண்ணாமல் இல்லை எனக்கான முடிவு இது டக்குன்னு வேணும், இதுக்கான தீர்மானத்தை வந்து நீங்கள் உடனே சொல்லணும் அப்படின்னு அவங்கள கொஞ்சம் வலுக்கட்டாயப்படுத்தாமல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது, அதாவது எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாவாக இருக்கும் இந்த வாரம். ஓகேயா? ஸோ ஏன்னா இந்த பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட ஏதாவது ஒரு தீர்மானம் வந்து கேட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்கள் சைடு வந்து இருக்கிற நியாயத்தை சொல்லிவிட்டு இதுக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சைடில் இருக்க நபர்கள் வந்து இதுக்கான சரியான ஆன்சரை கொடுப்பாங்களா அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சில விஷயத்துக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கலாம், ஒரு நபருக்கு கீழே கூட கண்ட்ரோலாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால கூட இதனால் வேகமாக ஏதாவது பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே அவங்க சிக்கிட்டு தவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வாரம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் எந்த முடிவையும் அவங்க ரொம்ப வேகமாக உங்கள் காதலில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நீங்கள் இந்த காதலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ரொம்ப வேகமாக போகாமல் கொஞ்சம் பொறுமையாக போனால் மட்டும்தான் இந்த காதல் பயணத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த காதலை வந்து லைஃப் லாங் கொண்டுட்டு போகணும், இந்த பயணத்தை ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எனக்கு உடனே தீர்மானம் வேணும் அப்படிங்கிற முட்டாள்தனமான கோரிக்கையை வந்து வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் பயணம் வந்து கொஞ்சம் லாங் டைமாக போகும். ஓகேயா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அவங்கக்கிட்ட நீங்கள் என்னதான் சண்டை போட்டாலும் அவங்கள என்னதான் வற்புறுத்தினாலும் இங்கே நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த வாரம் வந்து அதுக்கான சரியான பதிலை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன்னா ரொம்பவே அவங்க வந்து யோசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை இந்த காதலில் நம்ம இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொடுத்துட்டா இல்லை இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தில் உங்கள் நபர்கள் கொஞ்சம் மெதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ஏதாவது நியூஸ் கொடுப்பாங்க. ஓகேயா? இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிற விஷயத்த ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு உங்களை கொஞ்சம் பொறுமையாக ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட உங்களை ஒரு அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சைடில் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும். ஓகேயா? அப்படி நியூஸ் வரல அப்படின்னா அந்த சைடில் இருக்க யாராவது ஒரு தூதுவராவது உங்ககிட்ட வந்து அந்த நியூஸை கொடுத்துட்டு இல்லை அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சரி உங்களுக்கு யாராவது அந்த சைட்லேருந்து வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் காதலை பொறுத்த மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான தீர்மானங்கள், முடிவுகள் அதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப வேகமாக இந்த விஷயம் நடந்தே ஆகணும், இல்லை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லி நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயல்படுற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் நபர்களோட வேகத்தை பார்த்தா அப்படின்னா உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால் இந்த இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் வந்து எந்த விஷயத்தையுமே டக்குன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும், இல்லை எனக்கு இது வேண்டாம் வேணும் அப்படின்னு எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வராதீங்க. ஓகேயா? கொஞ்சம் பொறுமையாக விட்டு பிடிக்கிறது நல்லது இந்த வாரம் உங்கள் காதலை. ஏன்னா உங்கள் நபர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் பர்சனலாக சில விஷயங்கள் இருக்குது. பர்சனலாக நான் ஒருத்தருக்கு வந்து பயந்துட்டுருக்கேன், நான் ஒருத்தவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கேன், அவங்கள தாண்டி இந்த விஷயம் வந்து என்னால் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது, இல்லைங்க நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போதும் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் கோவமான வார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைண்டா இவங்க கொஞ்சம் ஈகோவில் உச்சக்கட்டத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் இவங்களால இந்த காதலில் இந்த வாரம் வந்து வேகமாக ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அவங்களா எடுக்கணும்னு தோணினா கூட இதில் சில பல முட்டுக்கட்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே? ஸோ உங்கள் நபர்கள் வந்து உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட மீட் பண்ண வரலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு கடைசி செகண்டில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்து இந்த விஷயத்தை அப்படியே கைவிட்டுட்டு திரும்ப பின்னாடி போன மாதிரி இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த இந்த காதலை பொறுத்த மட்டும் இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். ஓகேயா? ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து 100% நடக்கலை அப்படின்னா கூட, நீங்கள் அந்த சைட் எதிர்பார்த்து உங்களுக்கான பதில் கிடைக்கல அப்படின்னா கூட, ஒரு 50% விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் போட்ட விஷயத்துக்கு, இல்லை இந்த காதலுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு 100% வெற்றி கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு 50% வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட இந்த காதலில் வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா? ஏன்னா இங்கே வந்து உங்களோட மனநிலை வந்து ஒரு சமனான இதுவே இல்லை. ஏன்னா நீங்களே இங்கே நிறைய குழம்பி போயிட்டு இங்கே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து கோவமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மனசு வந்து ஒரு நிலையாக இல்லாமல் படப்படான்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களே ஒரு அமைதியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனாலையும் இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப 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 பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே உங்கள் நபரோட சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் வந்து இந்த வாரம் மட்டும் இல்லை, இங்கே வந்து உங்கள் நபர் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னால் இதை தாண்டி வர முடியலை, இந்த விஷயத்தில் வந்து என்னால் அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்க முடியலை அப்படி சொல்லி பர்ஸ்னலாக அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்தில் கண்ட்ரோல், இல்லை ஒரு நபருக்கு கீழே கண்ட்ரோல் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அழுத்தி சொல்லிகிட்ருக்கேன். ஓகே? ஸோ இந்த காதலை பொறுத்த மட்டும் இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு திருப்பு முனை வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே? இப்போ ரொம்ப நாள் உங்கள் பார்ட்னர் வந்து கண்டுகொள்கிறாங்க இல்லை அப்படின்னாலும், உங்களுக்கான பதில் கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னாலும், ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு திருப்பு முனை வந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் என்னால் இங்கே வந்து 100க்கு 100% சொல்ல முடியும். ஆனால் அது எப்படிப்பட்ட திருப்பு முனை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பர்சனலாக அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எனர்ஜியும் மாறுபடும்ல. அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த வாரம் வந்து உங்களோட காதலுக்கு வந்து ஒரு திருப்பு முனை இருக்குது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதலில் வந்து நீங்கள் இந்த வாரம் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 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 வாரம் வந்து ரொம்ப வேகமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ ஏன் அப்படின்னா, இன்னுமே உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் காதலை பொறுத்தளவில் ஒரு பிடிவாதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு இங்கே காணிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. இன்னுமே அந்த ஆழ் மனசுக்குள்ளே இருக்க பிடிவாதம், இது ஈகோவாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இறுக்கி பிடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே பார்க்குறேன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலில் வந்து ஒரு திருப்பம் வரணும் அப்படின்னா, உண்மையாலுமே
இந்த காதலில் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே ராஜதந்திரமாக நீங்கள் நடந்துக்கணும். ஓகேயா? நீங்கள் அப்படி நடந்துட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் ஏதாவது ஒரு மர்மம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த காதலுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, சீரியஸாக இது உண்மையான காதலா, இந்த காதலுக்காக காத்துட்ருக்கலாமா, இந்த காதலில் எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, எந்த விஷயம் குழப்பமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வாரத்தில். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு பொருந்த மாதிரி இந்த ரீடிங் எடுத்துகிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீடிங்கோட நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.